எங்கள் புலவரே, ஆசிரியர் தினம்னு சொல்லி கொண்டாடுறாங்களே செப்டம்பர் 5. அது என்னன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவதுமா, ஆசிரியர்கள் தினம்னு சொல்லி செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதியை ஒவ்வொரு வருடமும் கொண்டாடுறோம் ஆசிரியர் தினமாக. அது எதுக்குன்னா, ம், நம்ம இந்திய நாட்டினுடைய 2வது ஜனாதிபதியாக இருந்தவர் ம், சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன்னு சொல்லுவாங்க. ம், முதல் ஜனாதிபதியாக இருந்தவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ம், 2வது இருந்தவர் இவர் ராதாகிருஷ்ணன். அவர் ஆந்திர பிரதேஷ் மாநிலத்தை சேர்ந்தவர். ம், அவர் மெத்த படிப்பாளி. ஆரம்பத்தில் அவர் ஒரு பள்ளி ஆசிரியராக இருந்து தான் ஜனாதிபதி அளவுக்கு பதவி உயர்வு பெற்றவர். ம், அவருடைய பிறந்த நாள் தான் ம், ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி. அதனால் ஒரு ஆசிரியராக இருந்து ஜனாதிபதி அளவுக்கு பதவி உயர்ந்ததுனால அவருடைய பிறந்த தினத்தை ஆசிரியர் தினமாக நம்ம நாடு அறிவித்து கொண்டாடிக்கிட்டு வருது. ம், இதுதான் ஆசிரியர் தினம். அதுதான் மேலும் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. ம், முதல்ல நம்ம பெற்றெடுத்த அன்னை தான் நமக்கு தெய்வம். ம், 2வது தந்தை, 3வது ஆசிரியர், ம், கடைசியாக தான் தெய்வம். தெய்வத்தை வணங்கணும் அப்படின்றது ஒரு வருஷப்படுத்தி சொல்லியிருக்காங்க. மாதா பிதா குரு தெய்வம்னு. தெய்வத்தை 4வதாக வச்சுருக்காங்க. கண் கண்ட தெய்வம் 3 பேர், மாதா பிதா குரு, நமக்கு படிப்பு சொல்லி கொடுக்குற ஆசிரியர். அதுக்காக தான் அப்படி வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி சமஸ்கிருதத்தில் ஆச்சாரியா தேவோபவ, ஆசிரியர் தான் நமக்கு கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிரகாரம் தான் ஆசிரியர் தினமாக நம்ம செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதியை கொண்டாடுறோம். இன்றைய ஆசிரியர் தினத்தில் பெற்றோர், ஆசிரியர், மாணவர், ஆசிரியர் இவங்களுடைய உறவுலாம் நல்ல அன்பாக சுமூகமாக நல்லபடியாக இருக்கணும். எல்லா மாணவர்களும் நல்லா படித்து நல்லா முன்னுக்கு வரணும். அதேமாரி ஆசிரியர்களும் தங்களுடைய கடமை தவறாமல் மாணவர்களை நல்வழிப்படுத்தி இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட வேண்டும் என்று அனைவருக்கும், மாணவர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், அனைத்து மக்களுக்கும், பெற்றோருக்கும் நமது மனமார்ந்த ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாமா? நன்றி.